ஒரு பண்டிகையோ ஸ்பெஷல் நாளோ சமீபமா வரப்போகுதுன்னா புது ட்ரெஸ், டெக்கரேஷன், ஸ்வீட் செய்யறது, இப்படி அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் செய்வோம். எக்ஸாம் சமீபமா வரப்போகுதுன்னா படிச்சு ஆயத்தப்படுவோம். கெஸ்ட் வர போறாங்கன்னா அவங்க தங்குறதுக்கான வசதி, சாப்பாடு இப்படி ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுக்கு அவர் செய்ய சொல்ற ஆயத்தம் மனம் திரும்புங்கள். பரலோகம்ன்றது மரணத்துக்கு பிறகு நம்ம வாழ்ற இடம்னு நினைப்போம். ஒரு விதத்துல சரிதான். ஆனா இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. பரலோகம் கர்த்தர் ஆளுகை செய்யற இடம், கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுற இடம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை செய்ய முழுமையா ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தை எல்லா விஷயத்திலும் செய்தோம்னா இயேசு சொன்ன பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குதுன்றதும் உண்மையா இருக்கும். அதுக்கு முதல்ல மனம் திரும்புங்கள்னு சொல்றாரு. பாவத்துல வாழ்ந்தா பாவம் நம்மை ஆளுகை செய்யும். பாவத்துல இருந்து மனம் திரும்பினா பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வர்றோம். கர்த்தருடைய சித்தம் செய்வோம். மனம் திரும்பினதால இந்த உலகத்துல வாழும் போதே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக ஆகிறோம். நம்முடைய மரணமோ கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையோ வரும்போது நாம ஷிஃப்ட் ஆகி நம்ம குடியிருப்பும் பரலோகமாக மாறும்.